வீட்டை இடித்த அன்சாரி சஹாபி ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தங்களோட வீட்டை வந்து விட்டு வெளியே செல்கிறாங்க. வழியில் கோபுரம் போன்று உயரமாக கட்டப்பட்டிருந்த ஒரு வீட்டை பார்த்து, இது யாருடைய வீடு ஏன்னா வந்து கூட வந்து சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. இது இன்னும் அன்சாரி சஹாபியோட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாள் வந்து அன்சாரி சஹாபி வந்து சமூகத்துக்கு வந்து சலாம் சொல்கிறாங்க நபிக்கு. அவங்க பதில் சொல்லலை. அவங்க கவனிக்கலையோன்னு சொல்லிட்டு மறுபடியும் சலாம் சொல்கிறாங்க. அப்பயும் அவங்க வந்து பதில் சொல்லலை. இதை பார்த்து சகிக்க முடியாத அந்த சஹாபி வந்து சஹாபாக்கள்கிட்டலாம் கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னேன், அவங்க பதில் சொல்லவே இல்லை, என்னென்னு தெரியல காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட போகும்போது கோபுரம் போல் உள்ள வீடு யாருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் என்ன உங்களோட வீடு தான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றொரு தடவை வந்து அவங்களோட அவ்வாறு செஞ்சதை அன்சாரி சஹாபி உடனே வீட்டுக்கு சென்று அந்த உயரமான வீட்டையே இடித்து அடையாளம் தெரியாமல் தரைமட்டமாகவே ஆக்கிட்டாங்க. அவ்வாறு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை. அவங்க எதிர்பாராத மற்றொரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கமாக வராங்க. அந்த வீடு இடத்துல அந்த வீடே இல்லை. அதை கண்டு கேட்குறாங்க. சில நாட்களுக்கு முன் அன்சாரி சஹாபி உங்கள்கிட்ட சலாம் சொன்னாங்களாம், நீங்கள் பதில் சொல்லலை, அதனால் வந்து உடனே அந்த வீட்டை இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிக இன்றியமையாத தேவையிலும் நிர்பந்தமான நிலையிலும் கட்டப்படும் கட்டிடத்தை தவிர மற்ற எல்லா கட்டிடங்களுமே மனிதனின் மீது வேதனைக்குரியதுன்னு சொல்கிறாங்க. அந்த சஹாபாக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முகத்தில் கவலை வந்து தென்படுவதையே அவங்க வந்து தன்னோட வெறுப்பாக இருக்குமோன்னு பயந்து அவங்க வந்து அறிந்து கொள்வதை கூட சகிக்கல. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டையே இடிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்களின் மகிழ்ச்சிக்காக அவங்களோட மகிழ்ச்சிக்காகவே அவங்க வந்து அந்த மாதிரி செஞ்சாங்க. எதிர்பாராதமாக நபி அவங்க குறிப்பாக வந்து அந்த வழியாக வரும்போது விசாரித்தப்ப அவங்க சொல்கிறாங்க, குறிப்பாக கட்டடங்களில் வந்து பணத்தை செலவு செய்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமில்லாத செயலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பல ஹதீஸ்லாம் அறிவிக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பரிசுத்த மனைவியர்கள் வீடுகளும் வந்து பேரிச்சம் ஓலைக்கீற்றினால் அமைக்கப்பட்டதாக தான் இருந்துச்சு. அந்நியர்கள் பார்வை வீட்டுக்குள் விழாமல் இருப்பதற்காக வந்து சாக்கு திரைகளை வந்து தொங்க விட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பிரயாணத்திலிருந்து திரும்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மனிதர்களுடைய பணம் வந்து செலவு செய்யப்படுவதில் மிக கெட்டது கட்டடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை வந்து அந்த வழியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மவுத்தாகிறது இந்த சுவர் இடிந்து விழுவதை விட சமீபத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனவே நம்ம வந்து தேவைக்கேற்ப கட்டிடத்தை கட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி வாழ்வதற்கு நம்ம தௌஃபீக் செய்யணும். ஆமீன்.